யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல சரியா? யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது. மனோஜ் என்ற இளைஞன் மறைந்திருக்கிறார். பாரதி ராஜா என்ற முதியவர் தேற்ற முடியாமல் தவிக்கிறார். ஓர் இளைஞன் மறைந்த சோகமும் ஒரு முதியவர் தேற்ற முடியாத சோகமும் இன்று நிகழ்ந்திருக்கின்றன. மனோஜ் ஒரு நல்ல கலைஞன். தன் வாழ்க்கை முழுவதும் கலை கனவுகள் கண்டு கொண்டிருந்த இளைஞன். அவரது மரணம் சற்றும் எதிர்பாராதது. பாரதி ராஜாவின் பாதி உயிராக திகழ்ந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டது எங்களுக்கு கண்ணீரை தருகிறது. பாரதி ராஜாவின் சோகம் மிகப்பெரியது. மகனே, எனக்கு நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே என்ற சோகத்தில் அவர் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த சோகத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு பிறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வருகிறது. ஒவ்வொரு இறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டு போகிறது. மனோஜின் மரணம் கற்றுக் கொடுக்கிற செய்தி ஒன்று உண்டு என்றால் இதைத்தான் நான் கருதுகிறேன். கலைஞர்கள் தங்கள் உடலை கவனித்துக் கொள்ள வேண்டும். கலை வாழ்விலேயே தங்களை கரைத்துக் கொண்டவர்கள் உடல் குறித்த உணர்வையோ விழிப்புணர்வையோ பெறாதவர்களாக இருக்கிறார்கள். கலைஞர்கள் தங்கள் உடலை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கை முறைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்று மனோஜின் மரணம் நமக்கெல்லாம் கற்பித்துவிட்டு சென்றதாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. இந்த மரணம் இருக்கிறதே, அதற்கு கண் தெரியாது. காதலுக்குத்தான் கண் தெரியாது என்பார்கள். அதற்கு கூட கண் தெரிந்தாலும் தெரியும், இந்த மரணத்திற்கு கண் தெரியாது. முதுமை, மரணம், இந்த இரண்டுமே காலத்தின் கட்டளைகள். எந்த மனிதனும் தவிர்க்க முடியாத ரெண்டு கூறுகள் மரணமும் முதுமையும். மரணம் என்பது கண் தெரியாமல் வருகிறது, முதுமை என்பதாவது வயது பார்த்து வருகிறது. ஆனால் மரணம் என்பது வயது பாராமல் வருகிறது. எங்களையெல்லாம் உறக்கத்தை கெடுத்துவிட்டு போன மனோஜ், நீயாவது அமைதியில் உறங்கு. உனக்கு, உன் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல். புரியல சட்டுன்னு என்னன்னு. என்ன சொல்றது, ஒரு 48 வயது, ஒரு திடீர்னு இந்த மாதிரி ஒரு மரணங்கள் ஏற்படுது அப்படிங்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப நல்ல தம்பி, சிறு வயதிலிருந்து எனக்கு தெரியும். எப்போ எந்த படம் வந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கன்னு பாராட்டுவாப்பில். என்னமோ காலம் இப்படி படிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இது என்ன சொல்றது, இந்த முதிர்ந்த வயதில் அண்ணன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு, மிகப்பெரிய சோகம். இதுக்கு நம்ம ஆறுதல் சொல்லி அது அவரை தேத்துறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். இறைவன்
இதை தாங்கக்கூடிய மன உறுதியை திடத்தையும் அண்ணன் அவர்களுக்கு கொடுக்கணும். தம்பி மனோஜ் அவர்களுடைய ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாறட்டும் அப்படின்னு சொல்றதை தவிர வேற வழி இல்லை. நன்றி. யாருக்கு யாரு ஆறுதல் சொல்றது? மரணம்ன்றது தவிர்க்க முடியாது தான், யாருக்கும் வரணும். ஆனா இந்த இளம் வயசுலயா இந்த பிள்ளைக்கா ஊருக்கே எந்த உணர்ச்சி எப்படி காட்டணும் சொல்லி கொடுத்துறாங்க அப்பா. எந்த சூழ்நிலையில எந்த மாதிரிலாம் முகபாவம் வச்சுக்கணும். இன்னைக்கு ஒரு துக்க சம்பவத்தில் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு காட்டி கொடுக்குறாரு. ஒரு அப்பா அவருக்கு போய் நாங்கள் என்ன ஆறுதல் சொல்றது? கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும். எந்த அப்பா கூட வரக்கூடாதுங்க. இந்த வயசுல மரணம் வரவே கூடாது. வாழ தூங்குற வயசு. வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு கொஞ்சம் இனி நல்லா வாழலான்ற வயசு தான் மனோஜ் வயசு. பக்குவப்பட்ட பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய டேரக்டருடைய பையன் நம்மகிட்ட எவ்வளோ எளிமையா பேசுறாரு. சார் ஜாலியா பேசுறாப்புல. ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நான் சந்தோஷப்பட்ட மாதிரியே என் பையன் சந்தோஷப்படுறான். ஏன்னா என் பையனும் மனோஜும் ஃப்ரெண்ட்ஸு. அதை விட என் மனைவி சொல்றாங்க, மனோஜ் என்னமா சொல்லுவாரு, அவங்க எங்கள் வீட்டு சாப்பாட்டு ருசி பற்றி அவர் சொன்னதுதான் என் மனைவி சொல்லுவாங்க. எங்கள் குடும்பத்தோட பசந்த ஒரு பிள்ளையை பறி கொடுத்துருங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் வீட்டுக்குள்ளேயும் இந்த வயசுல போக வேணாம். கடவுள்கிட்ட வேண்டி இருந்தால்தான் மரணம் வரட்டும். இந்த வயசுல யார் பிள்ளைக்கும் வர வேணாப்பா. 1970களின் மத்தியில் சினிமா அப்படின்னா கிராமத்தில் கற்பனை வளத்தோடு இருந்த இளைஞர்களுக்கு அது ஒரு கனவு தான். உங்களுடைய கனவெல்லாம் நனவாக்க முடியும்பா அப்படின்னு ஒரு மனிதன் தான் பார்த்த வேலையை விட்டுவிட்டு ரிஸ்க் எடுத்து ஒரு மனிதன் இங்கே வந்து கால் ஊன்றி ஒரு ஆலமரமாக இருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு பதட்டமில்லாமல் கிராமத்திலிருந்து பயணப்படுத்தி இங்கே கொண்டு வந்து நிறைய இளைஞர்களுடைய கனவை நனவாக்கி நிறைய குடும்பங்களுக்கு நிம்மதி கொடுத்த ஒரு மனிதர் பிதாமகர் பாரதிராஜா சார். இன்றைய தினம் 80 வயதை தாண்டிய நிலையில் நிம்மதி இழந்து இருப்பது என்பது மிகப்பெரிய கொடுஞ்செயல். எப்படி இறைவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனசு வருது அப்படின்றது ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கூட ஆண்டவன் மீது கோபம் வருது. அவரை பார்க்கவே முடியல. எவ்வளோ பெரிய ஒரு கலை வித்தகர். அவர் பேசவே வேண்டாம். அவரை பற்றி பல 100 வருடங்கள் பாரதிராஜான்னு பேசிட்டே இருக்கலாம். ஒரு மாபெரும் மனிதனுக்கு பிள்ளையாக பிறந்தது மட்டும்தான் அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். தம்பி மனோஜ் 48 வயது. முரளி சாரும் ஒரு கடல் பூக்கள் படத்தில் நடிச்ச பொழுது முரளி சார் வந்து இந்த தம்பியை பற்றி சொல்வார். அவருக்குள்ள அவ்வளவு கனவுகள் இருக்கு, அவ்வளவு திறமைகள் இருக்கு, அதை எப்படி வெளியில் கொண்டு வருவதற்குன்னு தெரியல அப்படின்னு மனுநீதி படத்தில் முரளி சார் சொல்லுவாங்க. முரளி சார் 45-46 வயசுல, இந்த தம்பி 48 வயசுல கடல் பூக்கள் 2 இப்போ உதிர்ந்து போனது மாதிரி இன்னும் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். இந்த 48 வயசுல அந்த 2 பெண் பிள்ளைகளும் தன் தந்தையை எப்படி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி இந்த நாளை ஒவ்வொரு நாளும் எப்படி விடியுதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு விஷயத்தை தான் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒத்து வரல அப்படின்னா அதை தள்ளி வச்சு விட்டு அடுத்த நகர்வுக்கு போகணும்ன்றதான். ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா பிறந்துட்டாவே இப்ப என்னப்பா பண்ற அடுத்து எதுவும் வேலை செய்யலையா, அப்பா பேரை நீ காப்பாத்தலையா, ஒரு பதட்டத்துக்கு இந்த சமுதாயம் அவர்கள் ஆளாக்கி விடுது. அவர்கள் வெளியில சராசரி மனிதனாகவும் ரூம்குள்ள போய் யார்ட்டையும் பேச முடியல. வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு அந்த இருப்பதனுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய விளைவு தான் இந்த 48 வயதில் இவர்களை பெரிய மரணத்திற்கான காரணம்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக நானும் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவனாக உணர்றேன். தனது யாரோ ஒருத்தரும் சரி, அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது சமுதாயத்தில் பார்ப்பவர்கள் பெரிய மனிதனுக்கு பிள்ளை அப்படின்றதே ஒரு பெரிய அது கொடுமை, அது ஒரு பனிஷ்மெண்ட். அப்பாவோட இடத்தை நம்ம பிடிக்கணுமே, அல்லது அப்பாவோட மனசை நம்ம காப்பாற்றணுமே, அல்லது அப்பாவோட பிள்ளையாக நான் ஏதாவது வெற்றி பெறணுமே அந்த வெறியும் அந்த சூழலும் தான் அந்த தம்பியோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நினைக்கிறேன். எப்படியோ 48 வயதில் இறைவனடி சேர்ந்து விட்டார். தம்பியுடைய ஆத்மா சாந்தி அடையவும், கிராமத்திலிருந்து படையெடுத்து வந்த இந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் குடும்பம், ஒட்டுமொத்த மனிதர்களுடைய குடும்பமாக
நிச்சயமாக எல்லாரும் பாரதி ராஜா சாருடைய அந்த துயரத்தில் பங்கெடுத்துப்பாங்க. அந்த பிதாமகர் இந்த துயரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுக்கணும். இன்னைக்கு கூட பிறந்த எனக்கு அவன் ஒரு புள்ள மாதிரி தான். அதை இழந்து நிற்கிறோம். அது ஒரு உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். அது எனக்கும் சேர்த்து தான். இந்த ருத்ர சோகம் எனக்கும் உண்டு. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த அழிவு வேதனையை நம்ம இருந்து பிள்ளை இழக்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையானது. இந்த உலகத்தில் ருத்ர சோகம்னு சொல்லக்கூடிய அந்த சோகத்தை இன்னைக்கு அவர் துடித்து கொண்டிருக்கிறாரு. இத்தகைய ஒரு மாபெரும் இயக்குனர் இமயம். இதுதான் காலத்தை நம்ம வெல்ல முடியாது என்பதை காலம் நம்மளை வென்றுவிடும். நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், இயற்கை உணவை பற்றி. நான் ஒரு பிரியாணி கடை வச்சுருந்தேன். அந்த உணவில் என்னென்ன மாதிரி கொடுக்கணும், நம்ம உடம்பு எவ்வளோ முக்கியம், நம்ம ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம், அதுதான் நான் இப்போ சொல்லுவேன் எல்லாருக்குமே. இதிலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் அவருக்கு வெறும் ஒரு இரங்கல் மட்டுமல்ல, நம்ம வேதனைப்படுவதில்லை, வேதனையில் துடிப்பது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற பழக்க வழக்கங்கள். அதான் பத்திரிகையாளர் ஊடகம் உங்களுக்கு தெரியும், யாரையும் குறை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. எத்தனையோ மதுகளுக்கு, சிகரெட்டுகளுக்கு, இரவு உணவுகள், நள்ளிரவில் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள், இதெல்லாம் இருந்து நாம் உண்மையாகவே இயற்கைக்கு மாற வேண்டும். எத்தனையோ சித்தர்கள் எவ்வளோ பேர் நமக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உணவு இருந்துங்க, நேரத்தில் சாப்பிட்ருங்க, இதை பயன்படுத்துங்க, இயற்கை உணவுகளை, கீரைகளை, இதயத்துக்கு ஒரு கரிஞ்சீரகம் சாப்பிடுங்க, ஒரு நெல்லிக்கண்ணி சாப்பிடுங்க, கீரை வகைகள் எடுங்க, கொஞ்சம் சாதம் இருக்கட்டும், 50% காய்கறிகளும், ஒரு 20% புரோட்டீனும், ஒரு 30% 20% மாவுச்சத்து உடம்புக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிச்சயமாக இதெல்லாம் பார்த்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இயற்கை உணவை நேசிப்போம். இத்தகைய நோய்களை நம்ம தடுக்கிறதா உறுதியெடுப்போம். இந்த நேரத்தில் இந்த வேதனை எனக்கு உண்டு. இந்த குடும்பத்தில் நான் ஒருத்தவங்க பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் தெரிந்தது, எங்கு சென்றாலும் ஐயாவோட தான் இருப்பேன். அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வேண்டி இந்த கொரோனா காலத்தில் தான் கொஞ்சம் விலகி இருந்தேன். அந்த மாதிரி மனோஜி என்னை சொல்லுவான், மனோஜி அண்ணே வளர்ந்த குழந்தை நீங்கன்னு முத்தம் கொடுப்பான் எனக்கு கட்டி பிடிச்சி. அப்படி ஒரு பிள்ளை இன்னைக்கு நான் இழந்து நிற்கிறோம், கண்ணீர் வேதனையோடு. என்ன சொல்கிறது, எவ்வளவோ உணவு முறையில் தான் நம்ம அதிகம் கவனம் எடுக்கணும் தான் இந்த நேரத்தில் தமிழக மக்கள், உலகெங்கும் வாழும் மக்களுக்கு எங்கள் சேலமர தொழிலாளர் சார்பாக சொல்லிக் கொள்வது உங்கள் சார்பாக. ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. நேற்று காலையில் தான் ராதிகா அவர்கள் பேசினாங்க. நான் வந்து தேனியிலிருந்து வந்தேன். மனோஜ் வந்து ஒரு ஸ்வீட் பாய் தான் சொல்லணும். உடம்பு சரியில்லை நாங்கள் அப்புறம் நெப்போலியன்ட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதை நெப்போலியன் தான் கொஞ்சம் ஃபோன் போட்டு பேசினார் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சடன் சும்மா அது நடக்கும்னு எதிர்பார்க்கல. அண்ட் அதுவும் டைரக்டர் எப்படி இதை தாங்க போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஒரு பெற்ற மகனை இழப்பது என்பது, நாம் இருக்கும்போதே நம் மகன்களையோ மகள்களையோ இழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே தான் அந்த ஃபீலிங். பட் மீளா துயரத்தில் அப்போலேருந்து ஆழ்ந்துட்டாங்க. அதே மாதிரி எனக்கு டைரக்டர் வந்து எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அவரை தேர்த்த முடியாது. காரணம், ஒரு மகனை இழந்து துவைக்கின்ற ஒரு தந்தையாக, ஒரு சிறந்த இயக்குநராக இருக்கிறவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா, மனோஜுடைய ஆன்மா சாந்தியுடைய எல்லாமுடைய இறைவனை வேண்டி விடப்படுகிறது. நன்றி, வணக்கம். இடத்துல பார்த்தாலுமே அண்ணன் உரிமையோட பாசமாக பேசக்கூடிய ஒரு பாசமான தம்பி. சமீபத்தில் அவர் கூட விருமன் படத்தில் நான் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அதை முடிச்சுட்டு வரும்போது கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு சமைச்சு கொடுத்து, நான், கார்த்தி, சுரேஷ் எல்லாம் போயிருந்தோம். ஸோ இவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஒரு திடீர்னு ஒரு அகால மரணம், அதுவும் எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இறைவன் கொடுக்கக்கூடாது. உண்மையிலேயே ஒரு நல்ல பையன், ஒரு பெரிய இயக்குனருடைய மகன் அப்படிங்கிற ஒரு தலக்கணமோ, இல்லை ஒரு செல்வ செழிப்போட வளர்ந்த ஒரு பையங்கிற ஒரு ஆக்டிவிட்டிவோ எதுவுமே இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரியே பாசமாக நேசித்து பழகக்கூடிய ரொம்ப யதார்த்தமான ஒரு பையன். இவ்வளோ சின்ன வயசில் அவனை இழந்துட்டு 2 பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு அவன் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எல்லாமல்ல இறைவன் அவனை ஆசீர்வதிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.